ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம எங்களோட குட்டி தோட்டம் அதனுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எங்களோட கார் ஷெட்டில் வந்துட்டு ஒரு சின்ன கார்டன் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். அதனுடைய வீடியோ பார்த்திங்கன்னா பிகினிங்கில் எப்படி இருந்துச்சு இந்த இடம் அப்படிங்கிற வீடியோ பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்னெல்லாம் செடிகள் எங்களோட குட்டி தோட்டத்தில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து செடிகளில் ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்னோடய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா ப்ளீஸ் கீழே வந்து கமெண்ட்டில் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் செடிகள் நம்ம கார்டனில் வந்து சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செவ்வரளி பூச்செடி வச்சுருக்கேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது ஒத்த செம்பருத்தி, சிகப்பு செம்பருத்தி வந்து வச்சுருக்கேன். மூணாவது வந்து இங்கே குட்டி பட்டன் ரோஸ். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது பர்பிள் கலரில் இருந்தது, ஒயிட் வித் பர்பிள். பட் இப்போ ரெட்டாக மாறிடுச்சு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா மல்லிகை பூச்செடி. இதுவும் செம்பருத்தியும் இப்போ தான் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா துளிர் விட்டுருச்சு, தளைஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்தில் மணத்தக்காளி கீரை நிறையா இருக்குது. இது வந்து அப்பப்போ வந்து எடுத்து பறித்து கட் பண்ணி மட்டும் சமைச்சிக்குவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கை மரம். இது 4 மந்த்ஸில் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துச்சு. நல்லாவே பார்த்திங்கன்னா ஹைட் ஆயிடுச்சு, ரொம்பவே ஹைட் ஆயிடுச்சு. ஒரு 8-9 அடி வரைக்கும் ஹைட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய கைக்கு எத்தனை அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மீதம் இருக்க எல்லா பிரான்ச்சஸும் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். மேலேயும் சரி ஹைட்டுக்கு எப்படி எத்துமோ அந்தளவுக்கு மட்டும் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டேன். அதே போல் கீழேருந்து சைட் பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். மேலே வந்துட்டு அந்த கட் பண்ண இடத்துல மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சைட் பிரான்ச்சஸ் எல்லாம் பழுத்த இலைகள் இருந்ததுன்னா அப்படியே உருளி மீதம் இருக்க செடிகளுக்குள்ளே போட்டு விட்டுருவேன். அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து சூப் அல்லது சாம்பார் இந்த மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வீட்டில் குழந்தைகள் இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய செடிகள் பார்த்திங்கன்னா இந்த தூதுவளையும் கற்பூரவள்ளியும் தான். அது ரெண்டும் கீழே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட 3 வருஷமாக இருந்த ஒரு செடியோட சீடை எடுத்து தான் போட்டேன் இதில். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சு வந்துருச்சு. இப்போ பூவும் விட ஆரம்பிச்சிருச்சு. இதோட பேரண்ட் ஃபஸ்ட்டு பிளான்ட்டு பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் இருந்தது. அதுலேருந்து எடுத்த சீடு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் இருந்தது. இப்போ அதுலேருந்து எடுத்த சீடு தான் இது. இதுவும் நல்லா தளைஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு குச்சி தான் பக்கத்தில் ஒடிச்சிட்டு வந்து வச்சேன். அது நல்லாவே வந்து தளைஞ்சு வந்துருச்சு மருதாணி. அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் செடி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நம்ம பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா வீடு ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டை சுற்றிலும் நிறைய செடிகள் மரங்கள் வந்து வச்சுருந்தோம். பட் வந்து அது எல்லாத்தையும் எடுத்ததுனால தான் இப்போ நம்ம இங்கே கார்டன் வந்து மாற்றி செட் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எதுவுமே வந்து நான் கடையில் வாங்கினதே கிடையாது. எப்போவுமே வந்து வீட்டிலே இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட 1 இயர் கழித்து இப்போ தான் நம்ம எகெயின் வீட்டு மிளகாய் வந்து பயன்படுத்த போகிறோம். அடுத்தது பச்சை மிளகாய்க்கு அடுத்தது ஜாதி முல்லை. அது இன்னும் நல்லா க்ரோத் கொடுக்கல, கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கு. அடுத்து இந்த பப்பாளி பார்த்திங்கன்னா நாட்டு பப்பாளின்னு சொல்லி தான் நர்சரியில் வாங்கிட்டு வந்தோம். பட் இதோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஃபீட் அந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பூக்களும் பார்த்திங்கன்னா பூத்துருது, பட் வந்து கீழே உதிர்ந்துருது. அது ரீசன் என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்தது இது பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஹேர் பேக் போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது நட்டு வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வாங்கினது தான். இது வந்து விலைக்கெல்லாம் வாங்கலை. செவ்வரளி, முருங்கை, பப்பாளி இது மட்டும்தான் நான் வந்து விலைக்கு வாங்கியிருந்தேன். அடுத்தது கருவேப்பிலை. இதுவும் விலைக்கு வாங்கினது தான். அது இன்னும் க்ரோத் வந்து கொடுக்கல. ஒரு வேளை வெயில் வந்து தேவையான அளவுக்கு படலையோ என்னவோ தெரியல. 4 மந்த்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும்தான் எக்ஸஸாக வளர்ந்துருக்கு. அந்தளவுக்கு க்ரோத் கொடுக்கல. இது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கொடி. இது பெரியவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி இந்த மூட்டு வலி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் மெயினாக ரொம்பவே ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுனால இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் வீதியில் ஓரத்தில் இருந்தது. அதை நான் பறித்து கொண்டு வந்து வச்சேன். நல்லாவே தளைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி, மிளகு செடி இதெல்லாம் வச்சுருக்கேன். நம்ம கார்டனில் என்னடா நிறைய கல்லுக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது ஏன்னா கிணத்து மண்ணில் நம்ம வந்து செடி வச்சுருக்கோம். செம்மண்ணில் செடி வளர்த்தல. ஆக்சுவலாக
கார்டன் செட் பண்ணுற ஐடியாவே இல்லாமல் நாங்கள் நிறைய ஒரு 5 லோடு கிணத்து மண் வாங்கி இடத்த வந்து மேடு பண்ணுறதுக்காக அப்படி போட்டு ஃபில் பண்ணியிருந்தோம். கடைசியில் சரி சும்மா வச்சு பார்க்கலான்னு வச்சோம், எல்லாமே தளைஞ்சுது. ஸோ அப்படியே நல்லா கார்டனாக செட் பண்ணிடலான்ட்டு வச்சுட்டோம். வச்ச எல்லா செடியுமே இந்த கிணத்து மண்ணில் வந்துருச்சு. ஸோ இந்த கார்டன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய கல்லாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்னஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஏன்னா கல்லுகள்லாம் இருக்கிறதுனால. அடுத்தது பார்த்திங்கன்னா இது சாமிக்கு வைக்கிற ஒரு இலை செடி, அது பேர் தெரில. அடுத்தது இந்த எல்லோ கலர் பூச்செடி ஒன்று வச்சுருக்கேன் அழகுக்காக. அடுத்தது இது துளசி செடி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த செடிகள் எல்லாமே இருக்குது. செம்மண் பார்த்திங்கன்னா நம்ம கார்டன் செட் பண்ணலாம் அப்படின்னு தொலாவும் போது செம்மண் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அட்லீஸ்ட் அரலோடு கிடச்சிருந்தா கூட போட்டிருந்தா கொஞ்சம் நீட்டாக இருந்திருக்கும். பட் இல்லை, ஃபுல்லாகவே கிணத்து மண்ணில் தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் செடி. இது வந்து கொஞ்சம் நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை மாவு பூச்சி வந்துருச்சு. ஸோ இதுலேருந்தையும் வந்து ரிமூவ் பண்ணணும். அடுத்து கீழநெல்லி வந்து முளைச்சிருக்கு. நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு முக்கியமாக வந்து இந்த கீழநெல்லி செடி எல்லாமே ஆட் பண்ணிக்குவோம். கீழநெல்லி செடி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வெள்ளை கரிசலாங்கண்ணி, ஒத்த செம்பருத்தி இது எல்லாமே எண்ணெய் காய்ச்சறதுக்காகவே வந்து வளர்த்திட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது கூட வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுற ஹெர்பல் ஹேர் ஆயில் தான். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம முடிக்கு நல்லா குளுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நார்மலான அந்த பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, அந்த செடி. இது பன்னீர் ரோஸ்லேயும் கொஞ்சம் டார்க் பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த செடி. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு நல்லா துளிர் விட்டுருக்கு. அடுத்தது இது வந்து கதலின்னு சொல்லுவாங்க, அந்த வாழை மரம். 2 வாழை மரம் வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஒன்று வந்து செவ்வாழை, இன்னொன்று வந்து இது. அந்த செவ்வாழை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரிச்சலி தொல்லைனால அது கொஞ்சம் வேரோட அழுகிடுச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மறுபடியும் பச்சை மிளகாய் செடி தான். இதுவும் வந்து கொஞ்சம் இலை சுருட்டல் நோய் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அடுத்தது வந்து கத்திரிக்காயும். இது பார்த்திங்கன்னா அந்த சம்மங்கி வெள்ளை கலர் பூ இருக்கும் இல்லையா, அது சாமிக்கு வைக்கிறது, அந்த செடி அது. அடுத்தது மஞ்சள் கலரில் பூ பூக்கும் இல்லையா, நம்ம சாமிக்கு மாலை கட்டி போடுவோம், இந்த பூ ஒன்று. அந்த மரம் வந்து வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா அந்த செடி வந்து சைடில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே நேராக வந்து மேலே வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்காக. நிறைய சைட் பிரான்ச்சஸ் எல்லாம் வந்துச்சு, அது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது கீழே மறுபடியும் நிறைய பச்சை மிளகாய் நாற்று தான் வந்து முளைச்சிருக்கு. நம்ம எப்படி இருந்தாலும் சமைக்கிற தண்ணி, அந்த தண்ணியும் வந்து நான் இதுக்கு கொண்டு வந்து ஊற்றுவேன். அதனால் அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் விழுந்து நம்ம இதில் முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் புதினா வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம நிறைய வந்து கீரை செடிகள் தான் வச்சுருக்கோம். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்து சமைச்சிக்கலாம். வெளியில் வாங்குகிற கீரைகளில் இப்போல்லாம் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே வந்து வச்சுக்கிறது நல்லது. இந்த கடைகள்லையும் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் அவ்வளோதான் வருது சீட்ஸே. ஸோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போட்டுக்கலாம். அடுத்தது அது புத்தர் மூங்கில் செடி ஒன்று வச்சுருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கீரை செடி தான், இது பேர் எனக்கு தெரியல. அந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்து அங்கங்கே வச்சு விட்டுட்டோன்னா நல்லா படர்ந்துடும். அடுத்து நீல கலர் சங்குப்பூ சாமிக்கு வைக்கிறதுக்காக. அப்புறம் இந்த மருதாணி செடியும் அப்படி தான், குட்டியாக ஒரு சின்ன குச்சி தான் வச்சு விட்டேன், நல்லா தளைஞ்சிருச்சு. அதுக்கு பக்கத்தில் மணத்தக்காளி இருக்குது. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான் செடிகள் வந்து நம்ம கார்டனில் வச்சுருக்கோம். இதில் ஒரு சில செடிகள் எல்லாமே ஒரு 10 செடிக்கிட்ட வந்து விலைக்கு வாங்கியிருப்போம். மீதம் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அந்த மாதிரி இருக்கிறத வாங்கி வச்சது. ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வச்சுருக்கோம். இன்னும் என்னெல்லாம் செடிகள் நம்ம இந்த குட்டி கார்டனில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு முக்கியமாக அந்த பப்பாளி தான் டவுட்டாக இருந்தது. நாட்டு பப்பாளின்னு சொல்லி தான் வாங்கினேன். பட் ஹைட் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே விழுகுது. ஸோ என்ன ரீசன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் சொல்லுங்கள்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட இந்த கார் ஷெட்டில் ஃபுல்லாகவே வந்து கிணத்து மண் தான் போட்டிருக்கோம். அதனால் பார்க்குறதுக்கு நிறைய கல்லுகளாக தான் இருக்கும். என்ன தான் க்ளீன் பண்ணாலும் பார்த்திங்கன்னா வந்த மண்ணில் ஃபுல்லாகவே வந்து இந்த பொடி பொடி கல்லாக தான் வந்தது. நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அதை ரிமூவ் பண்ணவே முடியல. நானும் எடுத்து கல்லெல்லாம் ஓரமாக போட்டுகிட்டே இருக்கேன். பட் ஃபுல்லாகவே இந்த குட்டி குட்டி கல்லாகவே தான் இருக்குது. ஸோ இந்த கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் வந்து இதில் என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளோட எல்லா வீடியோஸும் பாருங்கள். இன்னும் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோஸ் வேணுமா அல்லது vlogs வேணுமா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.